இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக நுசைபா பின்த் காப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு கேடயமாக வீராங்கனையாக அல் சிஃபா என்ற பெயரை வைப்பார். எங்கிருந்து துவங்கியது? அஸ்ஸிஃபா பின்த் அப்துல்லா உலகத்திற்கு முதலில அறிமுகப்படுத்தியவர்கள். அவர்களுடைய உண்மையான பெயர் அல் லைலா. கல்வி கற்றிருக்கிறார் என்ற அடையாளம் எப்பொழுது வெளிப்படுகிறது என்று சொன்னால், வணிக வருமானத்துடைய தலைமை செயலாளராக செயல்பட்டிருக்கிறார். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி பாத்திமா அல் ஃபிக்ரி. இந்த உலகத்திலே பெண்கள் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். நுசைபா பின்த் காப் ரலியல்லாஹு அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்றாங்க. மதீனாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. மதீனாவுல பனு நஜ்ஜார் வம்சத்திலே சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக வாளேந்தி வாகனத்தில் புறப்பட்டு போரில் ஈடுபட்ட வீராங்கனையாக முதலிலே பெயர் எடுக்கிறாங்க. அவர்கள் அகபா உடன்படிக்கையில இருந்திருக்கிறார்கள். உஹது போரிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். உஹது போரிலே போர்க்களத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹுனைன் போரிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். யமாமா போரிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையிலே அங்கம் வைத்திருக்கிறார்கள் என்ற பல சிறப்புகளை பெற்றவர்கள் இவர்கள். உஹது போர்க்களத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு கொல்லப்படக்கூடிய அளவிற்கு எதிரிகள் நெருங்கி இருந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக இருந்து பாதுகாத்த 7 நபர்களிலே இந்த நுசைபா பின்த் காப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த பெண்மணியும் ஒருவர் என்பது சிறப்புக்குரியது. இந்த உலகத்துல பல நாடுகள் இல்லை, நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் இந்தியாவில் பல நாடுகளில் அல் சிஃபா மெடிக்கல், அல் சிஃபா கிளினிக், அல் சிஃபா ஹாஸ்பிட்டல், அல் சிஃபா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எல்லா மருத்துவ நிறுவனங்களுக்கும் அல் சிஃபா என்ற பெயரை வைப்பார்கள். ஏன் அந்த பெயரை வைக்கிறார்கள்? எப்பொழுதாவது நாம் யோசனை செய்திருக்கிறோமா? அல் சிஃபா என்று மெடிக்கல் வைத்திருக்கக்கூடிய, ஹாஸ்பிட்டல் வைத்திருக்கக்கூடிய அல்லது மருந்து கம்பெனி வைத்திருக்கக்கூடிய அந்த நபரிடத்திலேயே போய் நம்ம கேட்டோம்னாலும் அல் சிஃபான்னு பேர் வச்சிருக்கீங்களா, ஏன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அல் சிஃபான்னா மெடிக்கல், குணப்படுத்துறது, அதனால அந்த பேர் வச்சிருக்கிறோம். நேரடி வார்த்தை என்பது அல் சிஃபா என்றால் குணப்படுத்துதல் என்பதுதான் அர்த்தம். அதற்காக வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அது வல்ல காரணம். இது எங்கிருந்து துவங்கியது, ஏன் துவங்கியது, எப்படி இந்த ஆர்வம் வந்தது? அல் சிஃபா என்ற பெயரை வைப்பதற்குரிய ஆர்வம், துவக்கம் எங்கிருந்து வந்தது? மனித வாழ்விற்கு அடிப்படை என்னது? இருப்பிடம், கல்வி, மருத்துவம். இந்த 3 தான் அவசியம். இதுல இந்த 3 துறைகள்ல ஒரு துறையை, மருத்துவம் என்ற துறையை உலகத்திற்கு முதலில அறிமுகப்படுத்தியவர்கள், ஹாஸ்பிட்டல் என்பதை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்பதை முதலில அறிமுகப்படுத்தியவர்கள், நிறுவியவர்கள், அதை நடத்தியவர்கள், தனக்கு அடுத்தபடியாக டாக்டர்களை உருவாக்கியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல சஹாபியாக வாழ்ந்த ஒரு பெண்மணி அஸ்ஸிஃபா பின்த் அப்துல்லா அல் குரைசி அல் அதாவியா. அவர்களை எப்படி சொல்லுவாங்கன்னாக்க அல் சிஃபா என்று சுருக்கமாக சொல்லுவாங்க. இந்த பெண்ணுடைய பெயரை உலகம் முழுக்க மெடிக்கல், முஸ்லிம்கள் வைக்கக்கூடிய மெடிக்கலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவமா என்று சொன்னால் அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியுமான அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களுடைய தோழி. இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் மக்காவில் இருந்து வருகிறார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய அடுத்த செட்டு. இவங்க ஹிஜ்ரி செஞ்சு மதீனாவுக்கு வந்து இங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய அனுபவத்தையும் மருத்துவ அறிவையும் தெரிந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கணவர் இல்லாமல் 2 பிள்ளைகளை வளர்த்து கொண்டு மருத்துவத்திலே மக்களுக்கு பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அனுமதி கேட்கிறாங்க. நான் என்னுடைய சேவையை மக்களுக்கு செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று. எப்படி கேட்கிறாங்க? நான் மருத்துவமனையாக வைத்து செயல்படுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். வீட்டில் வச்சு மருந்து கொடுக்கறதுக்கு யார்கிட்ட அனுமதி கேட்க தேவையில்லை. எத்தனையோ பேர் மருத்துவச்சிகள்னு சொல்லுவாங்க.
அவங்க அந்த சேவைகளை செய்திருக்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நான் மருத்துவமனையாக செயல்படுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வெளியே வணிக சந்தைக்கு இடைப்பட்ட ஏரியாவில் ஒரு ஏரியாவில் நீங்க ஹாஸ்பிட்டல் வச்சுக்கங்கன்னு சொல்லி அனுமதி தர்றாங்க. உலகத்திலேயே வீடு அல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி ஒரு கூடாரத்தை அமைத்து யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நோய்க்கு வேண்டுமானாலும் இங்கே வந்து சிகிச்சை பெறலாம், மருந்து பெறலாம் என்று மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை போர்டு வைத்து டாக்டராக செயல்பட்டு தனக்கு கீழே செவிலியர்களையும் பயிற்றுவித்து ஒரு ஹாஸ்பிட்டலாக செயல்பட்டவர்கள் தான் இந்த அல் ஷிஃபா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி. உண்மையில் அவர்களுக்கு இந்த பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால் இந்த செயல்பாட்டினால் வந்தது. அவர்களுடைய உண்மையான பெயர் அல் லைலா. அவர்களுடைய பெயர் லைலாவாக இருந்தும் அல் ஷிஃபா என்று உலகத்திலே இன்று வரை வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு சிறப்பாக இறைவன் உயர்த்தி இருக்கிறான் பாருங்கள். அஃதலு அஸ்ஸதகாத்தி ஐயத்தல்லம மரு முஸ்லிம் இல்மன் சும்ம யு அல்லம் து அம அல்லமத்து. இப்னு மாஜாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால், ஒருவர் கல்வி கற்றிருக்கிறார் என்ற அடையாளம் எப்பொழுது வெளிப்படுகிறது என்று சொன்னால், அவர் மற்றவர்களுக்கு பயிற்றுவிக்கும் பொழுதுதான் அவர் கல்வியாளர் என்பதற்குரிய அடையாளம் வெளிப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி போய் இன்ஸ்பெக்ஷன் செய்யறாங்க. அப்படி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தோல் வியாதி சம்பந்தமா அப்சார் ரலியல்லாஹு அவர்களிடத்துல நீங்கள் கேட்டு தெரிந்து அதை எழுதி வைத்துக் கொண்டீர்களா என்று அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த அளவிற்கு அங்கே புற நோயாளிகள் வந்து செல்வார்கள். நீண்ட நோய் இருப்பவர்கள் அங்கே தனித்தனி கூடாரங்கள் அமைத்து கொடுத்து பெட் அமைச்சு கொடுத்து அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. உலக வரலாற்றில் முதலில் ஹாஸ்பிட்டலை அமைத்து டாக்டராக செயல்பட்டவர்கள் அல் ஷிஃபா ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல இவருடைய கற்ற கல்வி எந்த துறைகளில் எல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல மதீனாவுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய வணிக வருமானத்தினுடைய தலைமை செயலாளராக செயல்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கல்வி. இந்த கல்வியில ஒரு இஸ்லாமிய பெண்மணி உலக அளவில ஒரு சாதனையை புரிந்திருக்கிறார்கள். அந்த சாதனை அதற்கு பிறகு வேறு யாரும் செய்யவில்லை, முறியடிக்கவில்லை. முதலிடம் என்பதனை அவர்கள் பிடித்து விட்டார்கள். உலகத்தில் முதலாக கண்டுபிடித்தவர், உலக வரலாற்றில் முதலாக என்பதெல்லாம் இருக்கு இல்லையா அடைமொழி. அந்த அடைமொழிக்கு சொந்தக்காரர்கள் இவரும் ஒருவர். இவர் யாருன்னு சொன்னா, உலகத்திலேயே முதலாக பல்கலைக்கழகத்தை அமைத்தவர்கள். யூனிவர்சிட்டி என்று சொன்னால் அதற்கு முன்னதாக உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் எங்கும் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி என்பது இல்லை, செயல்படவில்லை. உலகத்திலேயே முதலாக பட்டயம் வழங்கியவர்கள், சனதாக சர்டிபிகேட்டாக பெறுவதற்கு கொடுத்து அறிமுகப்படுத்தியவர்கள் ஃபாத்திமா அல் ஃபிக்ரி. கூகுள்ல போய் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு அடிச்சு பார்த்தாலே அப்படியே செய்திகள் எல்லாம் வரும். இது எங்க இருக்குன்னு சொன்னா மொராக்கா நாட்டில் இருக்கு, ஃபிஸ் என்ற மாநிலத்தில். FEZ. இதை துவங்கியவர்கள் ஃபாத்திமா அல் ஃபிக்ரி. இவர்கள் அந்த மொராக்கா நாட்டை சேர்ந்தவர்களா என்று சொன்னால் இல்லை. துனிசியா நாட்டில் பிறந்தவர்கள். அவர்கள் கைராவின் என்ற இடத்தில் பிறந்தவர்கள். தன்னுடைய தந்தை குறைசி வம்சத்தில் வந்தவங்க. மொராக்காவில் வணிகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட மொராக்காவில் போய் வணிகம் செய்யறாங்க. அந்த வணிகத்தினுடைய வளர்ச்சி, அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு பெரிய அசைக்க முடியாத தொழிலதிபராக அல் ஃபிக்ரியை உருவாக்குகிறது. அவர் பெரிய தொழிலதிபராக வளர்கிறார். அவருக்கு 2 மகள்கள். மூத்த மகள் இந்த ஃபாத்திமா அவர்கள், இன்னொரு மகள் மரியம். தன்னுடைய தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு தொழிலில் அவ்வளவு ஆர்வம் இல்லாதவர்கள் தன்னுடைய தந்தையின் மூலமாக கிடைத்த அந்த பொருளாதாரத்தை முழுக்க இந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் பொருளாதாரத்தை செலவிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குகிறார்கள்.